சங்கீதம் 45:16 பிதாக்களுக்கு பதிலாக குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். என் பிள்ளை மேன்மையா இருக்கணும், என் பிள்ளை எதற்கும் அடிமையா இருக்கக்கூடாது, யாருக்கு கீழும் இருக்கக்கூடாது, மேன்மையா இருக்கணும், பிரபுக்களாக வைப்பீர். அப்படியே ஏசாயா 58 கடைசி, ஏசாயா 58 கடைசி. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி பூமியின் உயர்ந்த இடத்தில் ஏறி இருக்க பண்ணி. அந்த இங்கிலீஷ்ல பாத்தீங்களா, ஐ வில் மேக் thee to ride upon the high places. I will make thee to ride upon the high places of the earth. மேல வந்து ஆண்டவர் பயணிக்க வைப்பாராம். இது எப்பவே எழுதப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு வந்து ஒரு சின்ன சைக்கிள் கூட கிடையாது. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சிட்டார், ஏ பூமியின் உயர்ந்த இடத்துல உன்னை பறக்க பண்ணுவேன் என்று. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஹalleluya. பிள்ளைங்க விமானத்துல பறக்கணுங்க. ஆமென் ஆமென். ஏங்க, அடுத்தவங்க தான் உங்க பிள்ளைங்க பறக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, நீங்களும். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறாருங்க. I will make thee to ride upon the high places of the earth. பூமியின் உயர்ந்த இடத்துல உன்னை பயணிக்க வைப்பேன்பா. ஓ ராக்கா பாத்தாடா, இது உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரம். கர்த்தருடைய வாய்தை சொல்லிட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரவேலே, உன் முற்பிதாக்கள் உங்களுக்காக ஏறெடுத்த உத்தரவாதத்தின்படி நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பறக்க பண்ண போகிறேன். ஆமென் ஆமென். அது எங்களெல்லாம் தூக்கிவிட யாரும் இல்லை, தூக்கிவிட யாரும் இல்லை, சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, உதவ யாரும் இல்லை. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்க யாரை மறுதலிக்கிறீங்க தெரியுமா? உங்களை கிரயம் கொடுத்து மீட்ட இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறீங்க. அன்னைக்கு ஒரு சைக்கிள் கூட கிடையாது, ஆனா ஆண்டவர் எழுதி வச்சுட்டார். பாத்தீங்க, அதுதான் சொல்றேன்ல, இந்த மொபைல் வச்சிருக்கிற எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ், எவ்வளவு ஆப் வருது. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்டேட் 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 அப்டேட்னு கேட்டுட்டே இருக்கும். ஏன்னா புதுசு புதுசா காலத்துக்கு ஏற்ப மாற்றப்படும். ஆனா அன்று உரைக்கப்பட்ட வார்த்தை இன்னைக்கு கவர் தான் மாற்றப்பட்டதே தவிர அதற்குள்ள எழுதப்பட்ட ஒரு எழுத்து கூட மாற்றப்பட வேண்டி வரவில்லை. காரணம், இது எழுதினது இது எப்படி அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவரா இருக்கிறாரோ அதே போல வார்த்தைகளும் அப்படியே இருக்கிறது. பிள்ளைங்க உயர்ந்து இருக்கணுங்க, பிள்ளைங்க உயர்ந்த நிலையில் இருக்கணும்.